கைகள் என்று சொல்லப்படக்கூடியது. அதனால் நீங்கள் இந்த கையமாக இருக்க வேண்டும். சகோதரரிட சண்டை சச்சரவு ஏற்படாவண்ணம் கவனமாக இருக்க வேண்டும். அதன் பிறகு சிறு பிரயங்களிலே கவனமாக இருக்க வேண்டும். கோபம் ஆத்திரம் போன்றவர்களை கட்டுப்படுத்த வேண்டும். இவற்றை நீங்கள் செய்தால் கடைபிடித்தால் கட்டாய பகவானுடைய பயிற்சி மிதுன ராசிக்கு அவர் வந்திருந்து அடுத்த காலம் உங்களுக்கு தரக்கூடிய பலமாக இருக்கும். பிரச்சனை கிடையாது. ராசிக்கான பலாபலம் உங்களால் என்ன என்று பார்க்கும்போது குரு பகவான் மிதுன ராசியிலே இருந்து கொண்டு இருக்க போகிறது. 1ஆம் இடமாக இருக்கிறது. இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு கல்பாடு என்று சொல்லும்போது முருகப்பெருமானை நீங்கள் வழிபட வேண்டும். இந்த 3ஆம் இடம் என்று சொல்ல வீர தீர பராக்கிரமஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடியது தைரியஸ்தானம் என்று சொல்லப்படக்கூடியது. அதை விட குருட்டு தைரியம் அது தைரியம் என்று சொல்லக்கூடிய ஒரு அமைப்பு இருக்கிறது. அதனால் இந்த தைரியத்தை சேனாதிபதியாக ஒரு போராக இருக்கக்கூடிய அந்த சுப்பிரமணிய சுவாமி பெருமானை நீங்கள் வழிபட 3ஆம் இடத்திலே இருப்பதனால் கொஞ்சம் முடிந்த அளவிற்கு நீங்கள் அவை ஏதாவது ஒரு விதத்திலே உபவாசம் போன்ற விஷயங்களை செய்து வழிபடலாம். அல்லது இந்த நாட்களிலே ஆகார கட்டுப்பாடு ஆகார நியமம் என்று சொல்லக்கூடிய விஷயங்களை செய்து வழிபடலாம். இப்படி குரு பகவானுக்கு இந்த பயிற்சி சாதகமாக அமைய முருகப்பெருமான் வழிபாடு மேஷராசி நண்பர்களுக்கு மிகச்சிறந்த பலனை தரக்கூடியதாக இருக்கும். அடுத்ததாக நாம் இந்த குரு பகவானுடைய பெயர்க்கான பலனை ராசிக்கு பார்க்கிறோம். ரிஷபராசியனுக்கு குரு பகவான் ஜென்மத்தில் இருந்து 2ஆம் இடத்திற்கு வரை அந்த குரு 2ஆம் இடத்திற்கு வருகின்றால் உங்களுக்கு அளப்பரிய அள்ளி தரக்கூடாது. இப்போ நீங்கள் அந்த குரு பகவானை நடக்கக்கூடிய அந்த அபிஷேக ஆராய் கண்டு இந்த பலன் முழுமையாகும் என்று